கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஸோ இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ தேவ அன்பு வந்து எப்படி அருளப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியினால நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இல்லையா. ஸோ தேவ அன்புனா என்ன, ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஸோ அன்புனா என்னன்னா, நம்ம பாவியாக தான் இருக்கோம் இல்லையா. நம்ம எல்லாருமே பாவி தான் இல்லை. நம்ம பாவியாக இருக்கிறப்பவே தேவன் என்ன பண்ணுகிறாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொடுத்தார். அதுதான் அன்பு இல்லை. வி ஆர் நாட் வர்த்தி டு கெட் இட் இல்லையா. நம்ம வந்து அந்த தேவனுடைய அன்பை நம்ம பெறறதுக்கு வந்து நம்ம வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா வந்து நம்மளாம் தேவனுக்கு எதிரி இல்லையா. வசனம் அப்படி தான் சொல்லுது. நம்ம தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நம்ம கை கொள்ளாமல் இருக்கிறதுனால நம்ம யாருக்கு எதிரினா தேவனுக்கு எதிரி தான். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, என் பிள்ளை இல்லை பரவாயில்ல, அவன் தவறு செஞ்சுட்டான், அவன் கீழே விழுந்துட்டான், பட் அவனை தூக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பலியாக கொடுத்தார். அதுதான் தேவனுடைய அன்பு இல்லை. அந்த அன்பு நமக்கு எப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னா, ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்படணும். ஆவியானவர் வரலன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா. ஆவியானவர் எப்படி ஊற்றப்படணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் எப்படி எப்படி நமக்குள்ள ஆவியானவர் வருவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:38 பேதுரு சொல்கிறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பாவின்னு ஒத்துக்கணுமா இல்லை. பாவின்னு ஒத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், தேவனோடு நம்ம வந்து ஒப்புரவாகணும் இல்லை, மனம் திரும்பணும். ஆமாம் கடவுளே, நான் பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிங்க கடவுளே, உமது ஆவியானவர்னால என்னை நிரப்புங்கன்னு கேட்கும்போது தேவன் நம்மளுக்கு வந்து ஆவியானவரை கொடுப்பாரு. அவர் நிரப்பும் போது தான் நம்ம அப்பாவுடைய அன்பு நமக்கு தெரியும். இந்த ஆவியானவர் நம்ம கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து சும்மா உலக பிரகாரமாக ஏதோ கடவுள் ஏதோ செத்தாராங்க, அவர் பொழைச்சாராங்க, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் முக்கியமானது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாவின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கணும். பாவியா, நான் எல்லாம் பாவி இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தை எடுத்துங்களேன், அந்த சின்ன குழந்தைக்கு பொய் பேசுறதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா. எப்படி வருதுன்னா, ஆதாமுடைய பாவம் இல்லையா, ஆதாமுடைய மீறுதல்னால என்ன பண்ணுது, அந்த பாவம் வந்து சந்ததி சந்ததியாக என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்முடைய இந்த காலத்து வரைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்குது இல்லையா. குழந்தைக்கு வந்து அது வந்து பொய் சொல்கிறதா இருக்கலாம், நமக்கு என்ன பாவங்களாக இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து கண்களின் நிச்சயம் இருக்கலாம், மாம்சத்தின் நிச்சயம் இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாவங்கள் நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நம்ம ஒப்புரவு ஆளனா நம்ம வந்து தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்க்கவே முடியாது இல்லையா. இந்த வேதம் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இல்லையா. ஆவியானவர் என்ன சொல்லுவார், இந்த வேதத்தையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி காமிப்பார். கடவுள் இது சொல்லியிருக்காரு, நீ இப்படி இருக்க, கடவுள் இப்படி சொல்லியிருக்காரு, நீ இப்படி இருக்க, இப்படி நமக்கு உணர்த்தும் போது, அந்த உணர்த்துதல் ஆவி நமக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தேவனோடு ஒப்புறோம். ஆமாம் கடவுளே, நான் மன்னிச்சிருங்க, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க கடவுளே, நீங்கள் வந்து கண்களில் நிச்சயம் இருக்குது, நீ வந்து ஒரு பெண்ணை தவறாக பார்த்துட்ட, மன்னிப்பு கேளு. உன் மனைவி கிட்ட நீ வந்து கடிந்து பேசிட்ட, நீ மன்னிப்பு கேளு. உன் கணவனை நீ கனப்படுத்தல, மன்னிப்பு கேடு. பிள்ளைகளிடத்துல நீங்கள் அன்பு கூறல, நீ வந்து மன்னிப்பு கேடு. இப்படி என்ன சொல்லுவார் கடவுள் ஒவ்வொரு நாளும் இல்லையா. கடவுளோடு நீங்கள் வந்து பழக 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 என்ன பண்ணுவார்னா, ஆவியானவர் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். இது எல்லாம் நம்ம கேட்டுட்டு நம்ம அப்படியே போயிடவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஒப்புரவாகணும். ஆமாம் கடவுளே, நான் செய்தது தவறுங்கிறது நீங்கள் உள்ளார்ந்த அனுபவத்தோடு ஒத்துக்கொண்டு நீங்கள் மனம் திரும்பும் போது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அன்பு நம்ம மேலே பொழியப்படும். ஸோ இந்த அன்பு கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நல்ல மனுஷனுக்காக தன் உயிரை கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம பாவிகளாக இருக்கும் போதே நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக உயிரையே கொடுத்துருக்காரு. அதுதாங்க அன்பு இல்லை. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கான்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த அன்பு நம்ம இடத்துல வந்தால் தான் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம தேவனிடத்துல வருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கே அந்த அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அதை அனுபவிக்க முடியாது. நம்ம அனுபவிக்க முடியலன்னா நம்ம அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், நம்ம எதெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோம் இல்லையா. ஏன்னா ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய இருதயத்தை நமக்கு காண்பிக்க முடியும் இல்லையா. தேவனுடைய இருதயத்தை காண்பிச்சாதான் நமக்கு அந்த அன்பு நமக்கு தெரியும். அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு ருசித்து கொண்டு இல்லையா, நம்ம சொல்லுது இல்லையா, கர்த்தரை வந்து ருசித்து பாருங்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த அன்பை நம்ம ருசித்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், நம்ம அன்பை பெற்றவர்களாய் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க, உடனே நீங்கள் சொல்கிறது இல்லையா,
இல்லை அட்லீஸ்ட் சொல்கிறது கூட இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஹாப்பினஸில் நீங்கள் போய் ஒரு கூகுளில் போய் ரிவ்யூ கூட போடுவீங்க, இது சூப்பராக இருக்குது சாப்பாடு. அதே மாதிரி தான் அந்த அன்பு நம்ம இடத்துல வர்றதுக்காக நம்ம இடத்துல ஜெபிப்போம். முக்கியமாக ஆவியானவர் நம்ம கூட அசைவாடத்தக்கதாக இல்லை, அளவில்லாமல் ஊற்றப்படத்தக்கதாக நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது நம்ம தேவன் வந்து நமக்கு ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றுவார். நம்ம ஏசப்பா பிள்ளைகள் ஆயிடுவோம். நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கும். நம்மளும் வந்து ஏசப்பா பிரதிபலிக்கிறவர்களாக மாறிடுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.